ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் 8th தமிழுக்கான ஃபஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பசங்களை பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பர் கூட எல்லா கொஸ்டின் பக்கா படித்து வச்சிருங்கப்பா. இதிலிருந்து பல கேள்விகள் நிச்சயமாக நடக்க இருக்கும் தேர்வில் கண்டிப்பாக பல மாவட்டத்தில் உள்ள மாணவர்களுக்கு வரலாம். ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு போங்க. இதே மாதிரி அடுத்தது சப்ஜெக்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், கொஸ்டின் பேப்பர்ஸ் உட்பட நம்ம சேனல் தொடர்ச்சி போகிறோம். ஸோ அதில் தவறாமல் தெரிந்து கொள்ள நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுக்கிறதுல பெரிய கப்பல்கள் டேஷ் மீது செல்லும். செகண்ட் ஒன் என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் ஆகும். தேர்ட் ஒன் தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் டேஷ். ஃபோர்த் ஒன் ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் டேஷ் ஆகும். ஃபிஃப்த் ஒன் வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் ஆகும். சிக்ஸ்த் ஒன் மரத்தின் உடையாக குறிப்பிடப்படுவது டேஷ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கோடிட்டு எடுத்து நிரப்புகப்பா. ஸோ எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் டேஷ். எயித் ஒன் புதிய சொற்களை உருவாக்குக. தேன், கூடு, மலர், சிட்டு. ஓகேங்களா. பொருள் தருகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இசை இருக்குது, இந்த பக்கம் திங்கள் இருக்குது. ஸோ அதுக்கான பொருள் என்னென்னு தரணும். 10th ஒன் தொகை சொற்களை விரித்து எழுதுக. ஸோ முத்தமிழ். ஸோ அது என்ன வரும் பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கலை சொற்களை எழுதுகப்பா. வவ்வல், இந்த பக்கம் டிசீஸ் இருக்குது. ஸோ அதுக்கான கலை சொற்கள் என்ன பார்த்து வச்சுங்க தமிழ் சொற்கள். நெக்ஸ்ட்டு இது வந்து புக் பேக்லேயே தான் இருக்கும், எல்லாமே லைனாக படிச்சுட்டா பக்காவாக எழுதிடலாம். நெக்ஸ்ட் வந்து உரிய வேர்ச்சுடைய எழுதுக. வருக, அப்புறம் பேசினால். ஓகேங்களா. ஸோ மேலே இருக்கக்கூடிய 1 மார்க் கொஸ்டின்ஸ் நம்ம பசங்களுக்கு ஆன்சர் வேணும் அப்படின்னு நினச்சினா கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் கேளுங்க. இதுக்கு நான் ஆன்சர்ஸ்லாம் கமெண்ட் செக்ஷன் அப்படி எழுதி பின் பண்ணி வச்சிடறேன். அப்படி இல்லைனா மாணவர்கள் யாராவது தெரிஞ்சிச்சு இது ஒரு ஆன்சர் தெரியுது அப்படின்னா நீங்கள் அந்த ஆன்சர் அப்படியே டைப் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க, நான் பின் பண்ணி வைக்கிறேன். சரிங்களா. நெக்ஸ்ட் பகுதி 2 பகுதி 2 பொறுத்த வரைக்கும் எவையும் 5 வினாக்களுக்கு மட்டும் விடையில்லை. 13th ஒன் சான்றோருக்கு அழகாவது எது. 14th ஒன் மருத்துவம் எப்பொழுது தொடங்கியது, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 15th ஒன் பட்ட மரம் எதனால் தனது அழகை இழந்தது. 16th ஒன் சிலப்பதிகாரம் காப்பியம் எவற்றை வாழ்த்தி தொடங்குகிறது. 17th ஒன் ஓவிய எழுத்து என்றால் என்ன. 18th ஒன் தமிழ் எங்கு புகழ் கொண்டு வாழ்கிறது. 19th ஒன் மயங்கொலி எழுத்துக்கள் யாவை. ஸோ நெக்ஸ்ட் பகுதி 3 பொறுத்த வரைக்கும் எவையினும் 2 வினாக்களுக்கு மட்டும் விடையளிப்பேன். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பசங்களுக்கு முக்கியமான விஷயம் தெளிவாக சொல்லிடுறேன். அதாவது ப்ரோ நடக்க போகிற எக்ஸாமில் இந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் மட்டும் அப்படியே படிச்சுட்டு போட்டோமா அப்படின்னு கேட்டு தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ மாவட்டம் வாரியாக ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் மாறி மாறி வரும். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் ஒரு சில மாவட்டத்துக்கு அப்படியே வரலாம், அப்படி இல்லை என்றால் ஒரு சில மாவட்டத்தில் இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து ஒரு சில கேள்வி முதல் பல கேள்விகள் வரலாம். ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பேப்பர் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் வச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் பக்காவாக படிச்சுட்டு போய் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா. ஸோ இப்போ இதில் வந்து 20 வந்து பார்த்தீங்கன்னா நோய்கள் பெருக காரணம் என்ன. 21 மெய் எழுத்துக்கள் எவற்றை இடமாக கொண்டு பிறக்கின்றன. 22 தமிழ் மொழியை வாழ்த்தி பாரதியார் கூறும் கருத்துக்கள் எழுதுகை. 23 தமிழையும் கடலையும் ஒப்பிட்டு தமிழழகனால் கூறுவன யாவை. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பகுதி 4 அடிமாறலாம் எழுதுக. ஸோ மனப்பாட பகுதியை பட்டும் மனப்பாட பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க நிரந்தரம் என தொடங்கும் தமிழ் மொழி வாழ்த்து பாடலை அடிமாறாமல் எழுதுக. நெக்ஸ்ட்டு படும் என முடியும் குரலை எழுதுக. ஓகேங்களா. பகுதி 5 பொறுத்த வரைக்கும் எவையான 2 வினாக்களுக்கு விடையில்லை. ஸோ இயற்கையை போற்றும் வழக்கம் ஏற்பட காரணமாக எவற்றை கருதுகிறீர்கள். 26 பள்ளி குழந்தைகளுக்கு மருத்துவர் கூறும் அறிவுரைகள் யாவை. 27 மரங்கள் பட்டு விடாமல் காக்க செய்ய வேண்டியவையாக நீங்கள் கருதுவன யாவை. 28 எழுத்துக்களின் தோற்றம் குறித்து எழுதுக. ஓகேங்களா. ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் பகுதி 6 எவையினும் ஒரு வினாவிற்கு மட்டும் விடைத்தால் போதும். நோயின்றி வாழ நாம் என்னென்ன வழிகளை கையாளலாம். 30 கலை திருவிழா போட்டியில் மாநில அளவில் முதல் பரிசு பெற்ற தோழியை பாராட்டி கடிதம் எழுதுக. 31 விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்ற உங்கள் நண்பனுக்கு பாராட்டம் கடிதம் எழுதுக. ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின் பக்கா படித்து வச்சுருங்கப்பா. இதே மாதிரி தொடர்ச்சியான வீடியோக்கள் மாணவர்கள் அடுத்து அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ வேறு என்னென்ன சப்ஜெக்ட்ஸால் வேணும் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. பாய் ஸ்டூடெண்ட்ஸ், டாட்டா.